ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம், நாம் எப்படிப்பட்ட ஆத்மாவினுடைய பந்தனத்திலிருந்து விடுபட விரும்புகின்றோம். ஆனால் நாம் விடுபட முடிவதில்லை. மேலும் எப்பேற்பட்ட ஆத்மாவின் கூடவே அந்த அளவுதான் இருக்க முடியும், எந்த அளவு கணக்கு வழக்கு இருக்கின்றதோ. நாம் எத்தனைதான் விரும்பலாம், இந்த ஆத்மா என்னிடமிருந்து தூர போய்விடக்கூடாது என்றாலும் கணக்கு வழக்கு இருக்கும் வரைதான் அந்த ஆத்மா கூடவே இருப்பார். இந்த ஒரு டிராமாவினுடைய நியமம் என்று சொல்லலாம், மேலும் உங்களுடைய கணக்கு வழக்கு என்று சொல்லலாம். இதற்காக நீங்கள் ஒவ்வொரு நிலைமையிலும் கவலையின்றி இருக்க வேண்டும். இந்த கவலையற்ற ஸ்திதி என்று சொல்லலாம், சாட்சி ஸ்திதி என்று சொல்லலாம். இது பறக்க வைக்கக்கூடிய மனநிலையாகிவிடும். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேகத்திலிருந்து, இந்த தேகத்தினுடைய கணக்கு வழக்கிலிருந்து சன்ஸ்காரம், சம்பந்தம், வைபவம், வஸ்துக்கள், ஒவ்வொரு விஷயத்திலிருந்து சாட்சியாகிக் கொண்டே செல்லுங்கள். எந்தளவு நீங்கள் சாட்சியாக இருப்பதற்கான புருஷார்த்தம் செய்வீர்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனைத்தினுடைய ஈர்ப்பு குறைந்து கொண்டே போகும். இதற்காக அசரீரி நிலையினுடைய ட்ரில் மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். மேலும் சுயத்தை பரந்தாம் நிவாசி என புரிந்து கொள்ளுங்கள். நிமித்தமாகி காரியம் செய்யுங்கள், மேலும் விடுபட்டவராகி விடுங்கள். பாருங்கள், முற்றிலும் குறைவான டிராமா அப்படி பாக்கி இருக்கின்றது. இதில் உங்களுக்கு நிர்சங்கல்பமாகி, அதாவது சங்கல்பமற்றவராகி, அதாவது என்ன ஏன் என்ற கேள்விகளை விட்டுவிட்டு பரமாத்ம தந்தையை தொடர்பில் வைத்து கொண்டு நடந்து கொண்டே இருங்கள். பின்னர் விரைவாகவே டிராமா உங்களுடைய அனுசாரமாக நடக்கும், அதாவது உங்களுடைய சங்கல்பங்களின் ஆதாரத்தில் நடக்கும். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களுடைய திருஷ்டி மூலம், வார்த்தைகள் மூலம், சங்கல்பத்தின் மூலம் ஒரு வாடிய மலர் கூட மலர்ந்துவிடும். எப்படி தங்கம் இருக்கிறது, அது இரும்பை கூட தங்கமாக்கி விடுகின்றது. இதே விதமாக உங்களுடைய சக்தி மூலமா நோயாளி நோயற்றவராகி விடுவார். அசாந்தி ஆத்மா சாந்தியில் வந்து விடுவார். துக்கமானவர் சுகமாகி விடுவார். இதே விதமாக எப்பொழுது அசம்பவ காரியம் சம்பவமாகும், ஆனால் எப்பொழுது நீங்கள் தன்னுடைய திருஷ்டி, வார்த்தை, சங்கல்பத்தில் ஒரு பவித்திரதாவினுடைய சக்தியை நிரப்புவீர்களோ, மேலும் இதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வீர்களோ, அப்பொழுதுதான் இது சம்பவமாகும். எந்தளவு மதிப்பு மிகுந்த பொருளாக இருக்கிறதோ அதை மிகவும் சிந்தித்து புரிந்து கொண்டு பயன்படுத்தப்படுகிறது. மேலும் கூடவே எந்த ஒரு பொருள் குறைவான குவாலிட்டியில் இருக்கின்றதோ அதனுடைய வேல்யூ அதிகரிக்கிறது. ஆகவே தன்னுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு புருஷார்த்தம் செய்யுங்கள். எந்த ஆத்மாவுக்கு மிக பெரிய பெரிய காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறதோ அவர் சின்ன சின்ன விஷயங்களில் தன்னுடைய மனதை சிக்க வைத்துக் கொள்ள மாட்டார். இந்த உலகத்தில் கூட பெரிய காரியம் செய்யக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய சின்ன சின்ன காரியங்களை தன்னுடைய அசிஸ்டன்ட்டுக்கு கொடுத்து விடுவார்கள். மேலும் இங்கே சிஎம் பகவான் கூறிக்கொண்டிருக்கிறார், உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தினுடைய பொறுப்புதாரியாக நான் இருக்கின்றேன். உங்களுடைய பொறுப்பு என்னுடையது. ஆனால் எப்பொழுது நீங்கள் தன்னுடைய மனம் புத்தியை எல்லையற்ற காரியத்தில் ஈடுபடுத்துவீர்கள்? இதற்காக சுயத்தை ஸ்வீகாரம் செய்யுங்கள். நான் தான் உலகத்தை மாற்றம் செய்யக்கூடிய அற்புதமான ஆத்மா, ஜொலிக்கக்கூடிய ஆத்மா. என்னுடைய சங்கல்பத்தின் மூலம்தான் உலக மாற்றம் ஏற்படும். நான் தான் துக்கி ஆத்மாக்களை சுகமாக்குவதற்காக, அதாவது தூக்கம் நீக்கி
சுகம் கொடுக்கக்கூடிய முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கின்றேன். நான் தான் மாஸ்டர் பகவானாக இருக்கின்றேன். எப்ப சுயத்தை அப்படி புரிந்து கொள்வீர்கள் என்றால், சின்ன சின்ன பிரச்சனைகளில் நீங்கள் தன்னுடைய சமயத்தை வீணாக இழக்க மாட்டீர்கள். இதற்காக சுயத்தை நினைவு சொரூபமாகி, சுயத்தினுடைய நினைவு சொரூபமாகி விடுபட்டு, அதாவது காரியம் செய்வதன் மூலம், அதற்கு முன்பாக காரியம் செய்தாலும் சமயம் மேலும் காரியம் செய்த பின்னரும் கூட காரியத்தினுடைய சங்கல்பங்களிலிருந்து நிர்சங்கல்ப ஸ்திதியில் வந்துவிடுங்கள். அதாவது செய்து முடித்த காரியத்தை பற்றி சிந்தனை செய்யாதீர்கள். பந்தனமில்லாத ஆத்மாவின் நுட்பத்தன்மை மூலம்தான் மாற்றம் ஏற்படும். மேலும் எழுதுங்கள், மீண்டும் சோதனை செய்யுங்கள். எனக்கு எந்த விதமான பந்தனம் இருக்கிறது, எங்கே என்னுடைய மனம் புத்தி போகிறது? பின்னர் பரமாத்மா தந்தையை தொடர்பில் வைத்துக்கொண்டு தன்னுடைய உயர்ந்த சுமானத்தினுடைய ஸ்திதியில் இருங்கள். தன்னுடைய காரியத்தினுடைய நினைவின் மூலம் சுயத்தை பந்தன் முக்தி ஆக்குங்கள். பந்தனமில்லாத ஆத்மாதான் எல்லையற்ற காரியம் செய்ய முடியும். தந்தையினுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தினுடைய நுட்பத்தை நிறைவாக பாலனை செய்ய முடியும். பந்தனமில்லாத ஆத்மாதான் எல்லையற்ற காரியம் செய்ய முடியும். தந்தையினுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் நுட்பமாக பாலனை செய்ய முடியும். பாருங்கள், சமயத்தை சமீபத்தில் கொண்டு வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு வினாடியினுடைய கணக்கு வைக்க வேண்டும். அது லௌகீகமா இருக்கலாம், மேலும் அலௌகீக காரியமாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு காரியத்தையும் பாபாவுடைய தொடர்பில் வைத்து லேசானராகி செய்தீர்கள் என்றால் வெற்றி உங்களை ஆவாகன் செய்யும். அதாவது ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். அச்சா, நான் பாயிண்ட் ஆஃப் லைட் ஸ்வரூப ஆத்மா, சுப்ரீம் லைட் பரம்பிதா பரமாத்மாவின் சிரேஷ்ட சந்தான். நான் சுப்ரீம் லைட்டிற்கு கீழே இருக்கின்றேன். சுப்ரீம் லைட்டிலிருந்து லைட் மைட்டினுடைய பிரகாச ஒளிக்கிரணங்கள் என் மீது வந்து கொண்டே இருக்கின்றது. என்னிலிருந்து முழு உலகத்தின் மீது பரவிக்கொண்டே இருக்கின்றது. பஞ்ச தத்துவங்கள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. உலகின் அனைத்து மனிதாத்மாக்கள் வரை பரவிக்கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஜீவராசிகள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. முழு உலகமும் சத்தோ பிரதானமாக பரிவர்த்தனை ஆகுவதை நான் அனுபவம் செய்கின்றேன். ஓம் சாந்தி.